ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை மேஜிக்கல் ஹேண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, லாக்டவுனுக்கு ஏற்ற ஒரு அருமையான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது மதியம் செஞ்ச சாதம் மிச்சமாகிடுச்சுன்னா அதை எப்படி நைட்டு டின்னருக்கு ரொட்டியாக சூப்பராக மாற்றலான்றதை தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் சாதம், அரை கப் அரிசி மாவு, தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் வச்சு நம்ம இப்போ ரொட்டி பண்ண போகிறோம். நம்ம எடுத்து வச்சுருக்க சாதத்தை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணிலாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. நீங்கள் அப்படியே ஒரு பல்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அரைச்சிங்கன்னா நல்லா மையாக அரைஞ்சிரும். இப்போ நம்ம அரைச்ச அந்த சாதத்தை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து சப்பாத்தி மாவு பதம் வர வரைக்கும் பிணைஞ்சிக்கலாம். இதில் அரிசி மாவோட அளவு கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு அரிசிக்கும் ஒவ்வொரு அளவில் அரிசி மாவு தேவைப்படும். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு கப்பு சாதத்துக்கு கால்லேருந்து அரை கப்பு வரைக்கும் அரிசி மாவு தேவைப்படும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிணைங்க, ஒரேடியாக போடாதீங்க. இதுக்கு தண்ணி எதுவுமே தேவையில்லை. அந்த சாதத்தில் இருக்க ஈரமே போதும். உப்பு வேணுன்றவங்க இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் சாதத்தில் ஃபுல் உப்பு போட்டிருக்கேன், அதனால் எனக்கு உப்பு தேவைப்படாது. ஏன்னா மாவும் பார்த்திங்கன்னா எனக்கு 1/4 கப்பே போதுமான அளவுக்கு இருக்குது. ஸோ அதனால் நான் உப்பு எதுவுமே ஆட் பண்ணலை. ஆனால் உப்பு வேணுன்றவங்க இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணி பிணைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சாதம் இப்போது மாவோடு சேர்ந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிணைஞ்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை சின்ன சின்ன பாலாக பிச்சு போட்டுக்கலாம். சப்பாத்திக்கு நம்ம பிப்போம் இல்லையா, அதே மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பிச்சு போட்டுக்கலாம். நான் சின்ன சின்னதாக பண்ண போகிறேன். ஆனால் இதை மேக்ஸிமம் ரொம்ப பெருசாலாம் பண்ணாதீங்க. ஏன்னா இதில் சுற்றி கொஞ்சம் கிராக் விடும். உங்களுக்கு சுட்டு எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் இன்றைக்கி ரொம்ப சின்ன சின்னதாக பண்ணுறேன். ஏன்னா என் பையனுக்கு சின்ன சின்னதாக பண்ணால் ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்மக்கிட்ட மீதி இருக்கு இல்லையா, அந்த அரிசி மாவை வச்சு இதை ஒவ்வொரு உருண்டையும் எடுத்து சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே தேய்ச்சி வச்சுக்கலாம். நீங்கள் அரிசி மாவு கொஞ்சம் போட்டு தான் தேய்க்கணும். வெறுமனே தேய்ச்சிங்கன்னா ஃபுல்லாக ஒட்டிடும் அந்த கட்டையில். ஸோ நார்மலாக நம்ம சப்பாத்தி எப்படி தேய்ப்போம் அதே மாதிரி தேய்ங்க, ஒன்றுமே வித்தியாசம் கிடையாது. ஆனால் அப்பப்போ மாவு தடவிக்கோங்க அந்த அரிசி மாவை. வேறு எதுவும் எண்ணெய் அந்த மாதிரி எதுவுமே தடவாதீங்க. இதில் அரிசி மாவு மட்டும் தடவுங்க, நல்லா நீட்டாக வரும். உங்களுக்கு இந்த ஓரம்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். உங்களுக்கு ஓரம்லாம் நீட்டாக வேணும்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஏதாவது ஒன்று எடுத்து நீங்கள் அச்சு மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு ரவுண்டாக இப்போ சப்பாத்தி வந்துருச்சு. சப்பாத்தியை சுட்டுடலாம். அதுக்கு ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் நல்லா திக்காக ஒரு துணியை மடித்து எடுத்துக்கோங்க. அதை அதில் நனைச்சி வச்சுக்கோங்க. இதுக்கு நம்ம எண்ணெய் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. இந்த தண்ணியை வச்சு தான் நம்ம தவாவை துடைக்க போகிறோம். அந்த ரொட்டி மேலேயும் அந்த ஈர துணியை வச்சு தான் ப்ரெஸ் பண்ண போகிறோம். இப்போது நம்ம நனைச்சி வச்சுருக்க துணியை வச்சு தவாவை துடைச்சிட்டு நம்ம திரட்டி வச்சுருக்க அந்த ரொட்டிங்களை போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் எதுவுமே தடவாதீங்க. எண்ணெய் தடவாமல் தான் சுடணும். இதை நார்மலாக நம்ம சப்பாத்தி சுடுற மாதிரி தாங்க. அந்த ரொட்டியை போட்டுட்டு ஒரு பக்கம் திருப்பி போட்டுருங்க. லைட்டாக சூடானோட திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஈர துணியை வச்சு அப்படியே மேலே ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொட்டி கருகாமல் வரும். இல்லைனா மேலே கருகிரும், உள்ளே ஒரு மாதிரி இருக்கும் பிசு பிசுன்னு. அதுக்காக தான், ஏன்னா நம்ம அரிசி மாவு கலந்துருக்கோம் இல்லையா, அதுக்காக தான் இந்த மாதிரி அடிக்கடி ப்ரெஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டு திருப்பி திருப்பி போட்டு சுட்டிங்கன்னா சப்பாத்தி உங்களுக்கு கருகாமல் கிடைக்கும். அதே போல் தீ ரொம்ப சிம்லையும் வைக்காதீங்க. ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த ரொட்டியை சுடுங்க. ஏன்னா சிம்மில் வச்சிங்கன்னா அப்படியே தவாவில் ஒட்டிக்கிடும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. தவாவோட ஹீட் அதிகமான மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் மீடியம் டு லோவுக்கு குறைச்சிக்கங்க, தவிர ஃபுல் லோவில் வைக்காதீங்க. ஏன்னா ஃபுல் லோவில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது ஒட்டிக்கும் அப்படியே தவாவில்.
ஸோ ரொம்ப சப்பாத்தி மாதிரி உங்களுக்கு கருப்பு ஸ்பாட்ஸ்லாம் ரொம்ப வராது. அதே போல் உங்களுக்கு எடுக்கும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் கொஞ்சம் நேரத்தில் அது நல்லா சாஃப்ட் ஆயிரும். இந்த அளவுக்கு வந்து எடுத்துடலாம். நீங்கள் எடுத்து வச்சுருக்க எல்லா ரொட்டியும் இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. சாதத்தில் பண்ண நம்மளோட ரொட்டி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது, நல்லா சாஃப்டாக இருக்கும். உள்ளேயும் பார்த்திங்கன்னா நமக்கு சாதமே தெரியவே தெரியாது. அது ஏதோ மாவு மாதிரி தான் இருக்கும். மீதமான சாதத்தில் எவ்வளோ அருமையாக ரொட்டி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதை உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மை மேஜிக்கல் ஆன்சர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.